கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஹாய் அரோன், வெல்கம். இது சினிமா கோமாளிகள். எப்போ பாரு நம்ம மூவி ரிவ்யூவே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அசோகமித்ரன் எழுதின தண்ணீர் அப்படின்ற ஒரு புக்கை தான் நம்ம வந்து இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதுதான் இந்த புக்கு. ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டு புக் தான், 134 பேஜ் தான் இருக்குது. முன்னாடி வந்து நான் அசோகமித்ரனை பற்றி நான் சொல்கிறேன். அவர் வந்து செகந்திராபாத்தில் தான் பிறந்திருக்காரு. அவரோட அப்பாவோட டெத்துக்கு அப்புறம் இங்கே சென்னை வந்திருக்காரு. கனையாளி, ஆனந்த விகடன் மாதிரியான இதழ்களில் வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைட்டர். ஆக்சுவலி ஜெயகாந்தன் அளவுக்கு இவர் வந்து அந்த பீரியடில் வந்து ரொம்ப ரெகக்னைஸ் ஆகலை. இப்போ நம்ம புத்தக கண்காட்சிக்கெலாம் போகும்போது அவருடைய புத்தகங்களை வாங்குகிறோம், படிக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரைட்டர். அந்தன்னு பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காரு. அதில் வந்து குறுநாவல்களும் அடங்கும், நாவல்கள், சிறுகதைகள்னு சொல்லிட்டு 60 அவர் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற இலக்கிய கூட்டங்களில் வந்து பங்கேற்றிருக்காரு. அவரோட இலக்கிய தொண்டுன்றது நம்மளுக்கு இன்னை வரைக்கும் அவரோட நூல்களை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டேன், இவர் வந்து 200க்கும் மேலே ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவர் சாகித்ய அகாடமி அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக இந்தியாவிலே எடுத்துக்கிட்டால் இவர் ஒரு பெரிய ரைட்டர், இண்டிபெண்ட் ரைட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தமிழ் லிட்ரேச்சருக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிச்சராக வந்து ஒரு பார்க்கலாம். ஸோ அவர்கிட்ட இருந்து பெஸ்ட்டாக இருந்த ஒரு 2 நாவல்களில் கரைந்த நெல்லுகள், தண்ணீர் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி தண்ணீர் அப்படின்ற ஒரு நாவலை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இதுதாங்க நாவல். இது நான் அப்போ எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம இது ஒய்எம்சிஏ அந்த இதில் தான். ஒய்எம்சிஏல வாங்கல. ஆக்சுவலி இது நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட முன்னாடி இருக்க இந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அதோட அட்டைப்படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முன்னாடி. இப்போ வந்து இது நியூ எடிஷன் நினைக்கிறேன். நம்ம ஆன்லைனில் இதுக்கு முன்னாடி ஒரு எடிஷன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஆமாம். ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி எதை பேஸ் பண்ணினா, மென்னெல்லாம் வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உமனை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணதாக வந்து பார்க்குறேன். அதாவது ஜமுனா, சாயா, அப்புறம் குண்டு டீச்சர் அம்மா அப்படின்ற ஒரு 3 பேர் இருப்பாங்க. இவங்களை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, என்னென்ன அவலம் நடக்குது, பட் இதெல்லாம் வந்து ஒரு செக்டாரில் வச்சுட்டு தண்ணீர் அப்படின்ற ஒரு இதை வந்து ஒரு மில்ச் பண்ணியிருப்பார். அதாவது அந்த பீரியடில் வந்து தண்ணீர் ரொம்ப பஞ்சமாக இருக்கும் அந்த ஏரியா. அதாவது என்ன ஏரியா அது? நம்ம சென்னை தான். சென்னையில் அந்த வளசரவாக்கம், மயிலாப்பூர், இந்த மாதிரி அந்த மாதிரி சைடில் வந்து நடக்கிறது. அந்த பிராமின்ஸ்லாம் வந்து அதிகமாக சொல்ல போனால் திருவான்மியூர் மெயினான ஒரு ஏரியா. அந்த மாதிரி ஏரியாவில் வந்து அப்போ தண்ணீர் பஞ்சம் வந்து நிறையா இருந்தது. ஸோ அதையும் இவர் இந்த கதையும் வந்து மெர்ஜ் பண்ணி, அதாவது இவர் தான் ஃபஸ்ட்டு இங்கே தமிழில் இந்த மாதிரி ஒரு குறியிட்டு நாவலை வந்து எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ சரி, இது படிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா தண்ணீரையும் தண்ணீரை வந்து இந்த ஜமுனா, சாயான்ற கேரக்டரோட ஒரு பேரலல் மெட்டஃபாராக தான் நான் பார்த்தேன். அதோட ஆரம்ப என்ன சொல்கிறது, இந்த ஷார்ட்ஸ் இந்த நாவல் இருக்கு இல்லையா, இந்த நாவல் வந்து 134 பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிட்டிங்கில் படித்து முடிச்சிட்டேன். அவ்வளோ எனக்கு 4 நாள் ஆச்சு படிக்க. உனக்கு 4 நாள் ஆச்சு. எனக்கு ஏமா நான் ஒரு செட்டிங்கில் படித்து முடிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு டெக்ஸ்ட் ஆஃப் த ப்ளஷர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு ரொம்ப சில நாவல், தத்துவ நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, அதோட இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும், அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், டைம் எடுக்கும். பட் இந்த நாவல் வந்து ஒரு சிட்டிங்கில், அதாவது ஒரு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு மூவி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்ட் ஃபிலிம் பார்த்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வைப் வந்து கிரியேட் பண்ணிச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு கேரக்டருமே, அதாவது எந்த ஒரு கேரக்டருமே ஒரு வந்து குறைவாக யூஸ் பண்ணல. எல்லா கேரக்டருக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கொடுத்து ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு ஸ்க்ரீன் பிளே படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த நாவலை பற்றி கொஞ்சம் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஒன்லைன் மாதிரி வேணால் நம்ம சொல்லிடலாமா? ஒன்லைனில் ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். இந்த கதை ஸ்டார்ட் ஆகுறதே எங்கன்னா தண்ணீர் பஞ்சத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அவர் குறிப்பிடுற ஒவ்வொரு வார்த்தையுமே எப்படி இருக்குன்னா,
இது ஸ்க்ரீன் ப்ளே படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எந்த ஒரு விதத்துலேயும் வந்து நாவல் படிக்கிற மாதிரி இருக்காது. ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம், ஆக்சுவலாக வந்து இங்கே இது நடக்குது, அந்த நடக்கிற விஷயங்களில் இப்போ ஒரு பொண்ணு வந்து தண்ணி தூக்கிட்டு போகுது அப்படின்னா பின்னாடி வந்து தெருவிளக்கு வந்து எரியலை, கீழே வந்து பள்ளம் இருக்குது, அங்கே வந்து சேரும் சகதியமாக இருக்குது, சுற்றி ஒரு 4-5 பேர் முணுமுணுத்துன்னு இருக்காங்க, அந்த பொண்ணை வந்து தப்பான பாறையில் பார்க்குறாங்க. இவ்வளோ விஷயத்த அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 லைனில் அடக்கி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சரில் வந்து அவர் சூப்பராக சொல்லியிருப்பார். ஸோ இந்த கதை வந்து ஒரு தண்ணீர் பஞ்சத்துலேருந்து ஆரம்பிக்குது. எல்லாரும் நைட் வந்து பரபரப்பாக, காலையில் வந்து பரபரப்பாக வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஜமுனா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா, இவ தான் வந்து இந்த நாவலோட லீடு. அவள் என்ன பண்ணுறான்னா போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வரும்போது இவங்க வீட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒரு ஓரமாக இருக்க, அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு ஓரமாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஜமுனா அவங்கள வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. ஒரு 50-60 வயசு கிழமை அந்த ஒரு 27-30 வயசு பொண்ணை வந்து அவர் அப்படி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. ஸோ அங்கேயே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ஸ்டோரி வந்து இப்படி தான் இனிமேட்டு ட்ராவல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இது அந்த இடம் மட்டும் இல்லை, பெண்கள் வந்து மற்றவங்களால எந்த அளவுக்கு ஒரு துச்சமாக பார்த்துடலாம், ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆண்களும் பண்ணுறாங்க இந்த கதையில், பெண்களுமே பெண்களுக்கு அகென்ஸ்டாகவும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு மோட்டிவேஷன்னு சொல்ல முடியாது, பட் அதையும் மீறி சில பெண்கள் வராங்க இல்லையா, அந்த பெண்களோட லைஃப் தான் இது சொல்லப்போனால். நம்ம இதில் இருக்கோம் ஒரு இடத்துல பார்த்தேன் அப்படின்னா, அந்த வீட்டம்மா ஹவுஸ் ஓனர் அம்மா இருப்பாங்க இல்லையா, அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஒர்க் கொடுக்கலான்னு போவாங்க. என்ன ஒர்க்னா, இந்த நாள் வந்து அவங்க வீட்டாண்ட இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறது, அந்த குழி தோன்றேன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த டாய்லெட் பைப்பை வந்து உடச்சி விட்ருவாங்க. ஓகேவா, அப்போ அதுக்காக அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அவரோட ஹஸ்பண்டை அனுப்பலாம் அந்த அம்மா. ஆனால் ஹவுஸ் ஓனருன்ற ஒரே ரீசனுக்காக அந்த ஜமுனா கிட்ட போயிட்டு இந்த நீங்கள் போயிட்டு வாங்க, யாரோட போக சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸோட நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வாங்க. அது வந்து அதிகாரம்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அது வந்து இந்த பெண் தனிமையாக தானே இருக்கா, பட் இந்த பெண்ணுக்கிட்ட எல்லாமே சொல்லலாம். இல்லை, தனிமையாக இருக்கான்றதை தவிர்த்து இந்த சொசைட்டியே அந்த பொண்ணு ஒரு மாதிரி தான் பேசுது. ஸோ வந்து அந்த பொண்ணை அந்த பையன் இது அவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒரு குரூயலிட்டி தான், அது ஒரு எக்ஸ்ட்ரீம் குரூயலிட்டி தான். அப்படி போய் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு எடிட்டிங் மாதிரி இருக்கும். திடீர்னு உள்ளே போய் பார்க்கும்போது அப்படி பார்த்தா ஒரு தூக்கு கயிறு இருக்கும். ஸோ அது ஏன் என்ன சொல்கிறது, நீ அவள் என்ன கேட்பா அப்படின்னா, ஏமா தூக்கு போடுற அப்படின்னு கூட கேட்க மாட்டான். இது வந்து பெண்கள் இருக்கிற ஒரு குரூயலிட்டி. அவ என்ன சொல்றா, நீ உடனே வீட்டை காலி பண்ணு, நீ வந்து இங்க தூக்க மாட்டிக்கிட்டு எனக்கு கெட்ட பேர் வாங்கி தர அப்படின்ற மாதிரி. இது என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் அப்படின்னா, இந்த மாதிரி பெண்கள் இருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டான பெண்களுமே இருப்பாங்க. இவங்க நல்லது கெட்டதுன்ற மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா, அது ஒரு பேரலா இவங்களை காட்டிட்டு இவங்க காட்டிட்டு. ஆக்சுவலா அந்த ஹியூமன்ஸ்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துட்டாலே எல்லாமே ஒரு கிரேஷான, யாருமே வந்து நல்லவங்க கெட்டவங்க அந்த இதுக்குள்ள போகாம எல்லாம் அப்படிதான் இருக்காங்க அப்படின்ற ஒரு இதில் பார்ப்பாங்க. ஸோ இதில் செகண்டாக வந்து சாயா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இது யாருன்னா ஜமுனாவோட தங்கச்சி. மறுபடியும் நான் ஜமுனாவை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுவா. ஜமுனாவோட கேரக்டர் எப்படின்னா, ஒரு ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர். இந்த ஒரு நடிகை, அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நடிகைலாம் எப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்றத வந்து கண்மாடி காட்டியிருப்பாங்க. ஒரு ஆக்டிங் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை. அவங்க வந்து பாஸ்கர்னு சொல்லிட்டு ஒரு ஆளோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாஸ்கர் யாருன்னா, அப்கமிங் மூவிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜமுனாவை ஏமாற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் அது. ஸோ அந்த மாதிரி ஜமுனாவோட லைஃப் இருக்குது. சாயாவோட கேரக்டர் பற்றி பேசலாம். சாயாவோட கேரக்டர் எப்படின்னா, ரொம்ப போல்டான ஒரு கேரக்டராக ஆரம்பித்து போக 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 அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டவுன் ஆகிடும். அந்த கேரக்டரை தூக்கி நிறுத்துறதே யாரை பார்ப்போன்னா ஜமுனாவாக தான் இருப்பாங்க. சாயா வந்து ஜமுனாவோட தங்கச்சி. அவங்க எப்படின்னா, அதாவது இவங்க 2 பேருமே அவங்க அம்மாவையும் அந்த சாயான்ற ஒரு பொண்ணு அவங்களோட குழந்தைய விட்டுட்டு இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து வாடகை எடுத்து தங்கியிருப்பாங்க. இவங்க குடும்ப சூழல் அப்படி இருக்கும். ஜமுனாவுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. சாயா ஒரு மிலிட்ரி மேனாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பா, ஓடி வந்து கல்யாணம் பண்ணியிருப்பா. அந்த மிலிட்ரி மேனுமே எங்கே வந்து இதுக்கு போயிருப்பான், மிலிட்ரிக்கு போயிடும். ஸோ இவங்க வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு நடுத்தர வர்க்கத்தில் ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் தண்ணீர் பிரச்சனை,
குடும்ப பிரச்சனை இவ்வளோ சூழ்நிலையில் இந்த 2 பெண்கள் வந்து எப்படி இந்த சொசைட்டியில் தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இடம் வரும்போது அந்த நாவல் வந்து ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். கடைசி ஒரு 60 பக்கம் அந்த படிக்கிறது வந்து நீ சொன்ன மாதிரி ஒரு ப்ளஸர் ஆஃப் தி டெக்ஸ்ட்டை பற்றி முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். அது என்னன்னா ரொம்ப வறட்சியாக இருக்காது, ஏதோ ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும், படிக்கிறது ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும், ஸ்க்ரீன் பிளே பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு ஹை ப்ளஷர் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஸோ சாயாவுக்கு வந்து இந்த பாஸ்கர் ராவுன்ற கேரக்டர் வந்து சுத்தமாக பிடிக்காது. எந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அக்கா தப்பான பறவையில் பார்க்குறவனை வந்து பிடிக்கும். அப்போ வந்து சாயா வந்து என்ன பண்ணும், இவங்க வீட்டுக்கு வந்து பாஸ்கர் ராவ் வருவார். ஜமுனா உடனே டப்புன்னு அந்த ஸ்டவ்வில் வந்து டீ போடும், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவர் சாயா என்ன பண்ணும், எல்லாமே வந்து ஒரு மெட்டாஃபாரில் பேசும். கண்ட நாயெல்லாம் வந்து வீட்டில் உள்ளது, ஏன் நீ வந்து என்ன சொல்கிறது இப்படி திரும்பி இப்படி பார்க்கும்போது ஜமுனா வந்து புடவை மாற்றிட்டு இருப்பான், நீ தான் முன்னாடியே பார்த்தது தானே, ஏன் நீ மறுபடியும் நல்லா போய் பார்த்துக்க அப்படின்ட்டு. அது மாதிரி சின்ன ஃபன்னியான பேசுறது இது பண்ணுறதெல்லாம் வந்து ஆக்சுவலாக அது இது படிக்கும் போது ஃபன்னியாக இருக்கும். பட் வந்து அந்த சாயாவோட அந்த இடத்துல இருந்து பார்த்தா அது எவ்வளோ ஒரு குரியாலிட்டி அப்படின்றது வந்து தெரியும். அவங்க அக்கா வந்து புடவை மாத்துறத வேற ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து பார்க்குறான் அப்படின்ற போது அந்த கேரக்டர் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதான் ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரியான ஜமுனாவோட நடவடிக்கை வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த ஏரியாவே பேசுது, ஹவுஸ் ஓனர் மொத்தக்கண்டு பேசுகிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுகிறாங்க, அது தெளிவாக பேசுது இந்த பொண்ணு ஒரு மாதிரியான பொண்ணு தான். அது அந்த பொண்ணு ஒரு மாதிரியான பொண்ணு அப்படின்றத தாண்டி இங்க இருக்கிற ஆம்பளைங்களுமே அந்த பொண்ணு அப்படிதான் பார்ப்பாங்க. இந்த பொண்ணு ஒரு மாதிரியான பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பான பார்வையில தான் அந்த பொண்ணு பார்ப்பாங்க. ஸோ அது வந்து பயங்கர ஒரு குறையலா இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து ஜமுனாவை விட்டுட்டு சாயா வந்து வேற ஒரு ஹாஸ்டலுக்கு போய் தங்குறா. அதான் ஒரு இன்டர்வல் பிளாக் மாதிரி வேணா வச்சுக்கலாம் அந்த ஸ்டோரியை. தங்கும்போது அங்கே வந்து அதெல்லாம் எழுத மாட்டாங்க, இது வந்து ஜமுனாவை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்ற. பட் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, சாயா இல்லாமல் ஜமுனா இருக்க முடியாது, ஜமுனா இல்லாமல் சாயா இருக்க முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 20 பேஜ் எப்படி இருக்கும்னா, ஜமுனாவுக்கும் சாயாவுக்கும் உள்ளான கனெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 2 பேருமே அடிச்சுட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க, திட்டிக்கிட்டே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நான் உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன், நான் ஊர்மையை போகிறேன், நீ வேலைக்கு போ அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கும். அதை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த தனிமை வந்து சாயாவை வந்து எவ்வளவு உணர வைக்குது, ஜமுனா வந்து சாயா இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்றத வந்து சூப்பரா சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம முன்னாடி சொல்ற மாதிரி இங்க வந்து ஒரு தத்துவம் இருக்கு. இப்ப இவரோட கதைகள்லாம் பார்த்தோன்னா தத்துவம் இருக்கான்னு கேட்டா தத்துவம் இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க. இவர் வந்து ஏதோ போற போக்குல வறுமையை சொல்றாரு, ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா. நான் என்ன பாக்குறேன் இல்லையா, இதுலேயும் ஒரு ஃபிலாசபி இருக்குது, ஒரு ஆங்ஸ்ட் அப்படின்ற எக்ஸிஸ்டென்ஷியலிசம் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இதில் ஒரு டீப்பான ஒரு எக்ஸிஸ்டென்ஷியலிசம் பேசுகிறாங்க. ஏன் எப்படி பேசுகிறாங்கன்னா, இப்போ தன்னோட இருப்பை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு சாயா வந்து ஜமுனா வந்து எடுக்கிற ஒரு ஆயுதம் தான் அவரோட ஆக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் அவளோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்து இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் சாயாவும் கூட. இப்போ வந்து சாயா அந்த இடத்துல இல்லைன்னா ஜமுனாவுக்கு வந்து ஒரு லாஸ் தான். அவள் ஆல்ரெடி சூசைட் பண்ணிட்டு, அப்போ இருக்கும்போது அவள் அந்த சூசைடை வந்து அவள் கையில் எடுக்கலை. தன்னோட அந்த எக்ஸிஸ்டன்ஸை வந்து அவளோட எடுத்துகிட்டு போயிட்டான், சாயாவோட எடுத்துகிட்டு போயிட்டதுனால இங்கே வந்து அவள் டவுன் ஆகிட்டு அவள் சூசைட் பண்ணிக்கலான்னு போயிடுவாள். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த பாஸ்கர் ராவ் வந்து இவங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அழைப்பாங்க. அவங்க வந்து புடவை வந்து மாற்றிட்டு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், நெல்லூர் குண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருப்பாங்க, ப்ரொடியூசர்ஸ் மாதிரி வருவாங்க நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படின்னா பாஸ்கர் ராவோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன், உன்னை வந்து நான் ஹீரோயினாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனாவை என்ன பண்ணுவாங்கன்னா நிர்வாணமாக அந்த ரூம்குள்ளே அந்த பெண்ணை வந்து ஓட வச்சு பார்ப்பாங்க. அதை ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது எவ்வளோ பயங்கர, எனக்கு அந்த புக்கை தாண்டி ரியாலிட்டியில் அடிச்சிருச்சு. அப்போ வந்து தமிழ் ஹீரோயின்ஸ் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ அதாவது ஓல்டன் டேஸில் வந்து இப்போ ஓகே, இப்போ ஓரளவுக்கு சோசியல் மீடியாலாம் வந்துருச்சு, இப்போ கஷ்டத்தை வந்து சொல்ல வரும்போதே அவங்க கஷ்டம் இல்லாமல் தான் வராங்க ஹீரோயின்ஸ் எல்லாமே. ஆமாம், அப்போ அந்த காலத்தில் எடுத்து பார்த்தா அப்போ ஒரு ஹீரோயின்ஸுமே வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, என்னென்ன இன்னல்களை வந்து சந்திச்சிருப்பாங்க
அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு வெறுப்பூட்டுற தன்மையாக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான எழுத்துக்கள் வந்து பயங்கரமாக எழுதியிருந்தார். அதுதான் சொல்கிறோம் இல்லையா, இதை நம்ம தாண்டி ஒரு ஃபிலாசபி இருக்குது. அதுதான் இந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசம் ஃபிலாசபி இருந்து ஒருத்தவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, முக்கியமாக பெண்களோட இருப்பு சம்மந்தமான விஷயங்களை பற்றியும் இதில் இருக்குது, பேசிக்கிட்டு இருக்காங்க. அபத்தம் அப்சர்டிட்டி இருக்குது இல்லையா, அப்சர்டும் இருக்குது. இது மாதிரியான விஷயங்களை பற்றி தான் பேசுகிறாங்க இந்த நாவல். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான இடம், ஒரு என்ன இடம்னா அந்த டீச்சர் அம்மான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டீச்சர் அம்மாவோட லைஃப் எப்படி இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிற இடம் சூப்பராக இருக்கும். அதாவது ஜமுனா வந்து என்ன பண்ணுவாங்க, நீ வந்து வா, அதாவது அவங்களோட ஏரியாவில் தண்ணி இருக்காது, ஒரு பக்கத்து ஏரியாவில் ஒரு பெரிய வீட்டில் ஒரு பெரிய இது பம்ப் இருக்கும். அந்த பம்பை வந்து அடிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 பெண்கள் சேர்ந்தால் தான் வந்து அந்த பம்பையே இழுக்க முடியும். அங்கே போய் பார்த்தா வந்து ஒரு பெரிய ஒரு ஆண் வந்து என்ன பண்ணியிருப்பான், தண்ணி வந்து பிடிச்சி இன்னொரு டேங்க்ல வந்து காசுக்கு வச்சுருப்பான், டேங்க்ல வந்து நடப்பின்றிருப்பான். அப்போ வந்து இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி மன்னிச்சுக்கோடி, நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்துகிறேண்ணா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த டீச்சர் அம்மா. ஏன்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து நேற்று பம்ப் அடிக்கிறதுக்காண்டி போனேன், என்னை ஒரு ஆளை அடிக்க வச்சுட்டாங்க, அந்த ஆளை கூப்பிட்டாலும் அவனும் எனக்கு ஹெல்ப்பே பண்ணல, அதனால தான் நான் வந்து உன்னை கூப்பிட்ட கோச்சிக்கிட்டியாரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்களோட டீச்சர் அம்மாவோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, சரி சாதாரணமாக வந்துட்டு போகுது போல், அந்த வீட்டம்மாவோட கேரக்டர் மாதிரி இருக்கும், அந்த இம்பேக்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த இறக்க போகிற தருணத்தில் வந்து ஒரு இது இருக்கும், அந்த ஜமுனா வந்து அந்த டீச்சர் அம்மா கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல சாயாவும் இல்லை. அப்போ வந்து நீ இறக்க போகிறேன்னு எனக்கு, நீ இறக்குறதுக்கு ட்ரை பண்ணுற, சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டோரியை வந்து சொல்லுவாங்க. ஸ்டோரியை சொல்லும்போது இது சூசைடு தான் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி இருக்கும். லைஃபோட அப்சர்டிட்டி இருக்கு இல்லையா, அது என்ன ஸ்டோரினா, இவங்களுக்கு வந்து இந்த டீச்சர் அம்மான்றது இந்த கதையில் ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்குள்ள லைஃப் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் இருப்பார், அவருக்கு வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு 30 வயசுனா அவருக்கு வந்து ஒரு 45 வயசு இருக்கும். 15 வயசு டிஃப்ரென்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து 15 வயசு, இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து 45 வயசு. இவங்க 45 வயசு, அவங்களுக்கு 15 45. அந்த அவரோட ஹஸ்பண்டோட அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் அப்படியே இது பண்ணி ஒரு கிளவி இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து முடியாமல் இவங்க தான் காஃபி போட்டு தரது அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு வந்து ஒரு 15 வயசில் மேரேஜ் ஆகும். மேரேஜ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து பிடிச்சி தள்ளி விட்டு காக்கா வலிப்பு வந்துடும். அதாவது வந்துடும். ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொண்ணை பிடிச்சி அந்த இருட்டு அறையில் வந்து தள்ளிடுவாங்க. அப்போ அந்த இவங்களோட கணவர் என்ன பண்ணுவாருன்னா, இது பண்ண பார்ப்பாரு, செக்ஸ் வச்சுக்க பார்ப்பாரு. அந்த டைமில் என்ன ஆகுனா ஃபிக்ஸ் வந்துடும். அவங்க வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல அவரோட மூஞ்சி எப்படி ஆச்சு, அவ்வளோ ஒரு கொடூரத்தை வந்து பார்த்தா. அங்கே ஒரு விளக்கு வேற எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அந்த விளக்கு வந்து அன்னைக்கு எரியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு இதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னன்னா, அது கரெக்டாக சொல்லியிருப்பாங்க அவங்க அந்த டீச்சர் அம்மா, நான் வந்து அந்த ஒரு நாளை மட்டும் சகிச்சிக்க வேண்டியது இல்லை, வரப்போகிற நாட்கள் எல்லாமே. ஏன்னா அவங்களுக்கு 15 வயசு, அந்த ஆளுக்கு 45 வயசு. 45 வயசில் இந்த ஒரு விஷயம் நடக்குது. அவங்களோட கனவுகள் எப்படி இருக்கும், அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்க்கை என்னவா இருக்க போகுதுன்றது அவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா. தனி மனிதனோட சுதந்திரமாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற அந்த தமிழ் கல்ச்சர்னால முன்னாடி, நான் சொல்கிறேன் இந்த முன்னாடி இந்த 90கள் காலகட்டத்தில் 80கள் காலகட்டத்தில் எப்படி வந்து பெண்களோட சுதந்திரம் வந்து எப்படி வந்து பறிக்கப்படுது, அவனோட இருப்பு வந்து எப்படி வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படுதுன்றதை வந்து இந்த இடம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். வரப்போகிற நாட்கள் எல்லாமே எனக்கு இப்படி தான் இருக்க போகுது. இந்த ஒரு நாள் மட்டும் தான் நான் சொல்கிறேன், இதோட கொடூரமான நாட்கள் எப்படி பார்த்துருப்பாங்க. 45 வயசு ஒரு உடம்பு, ஒரு 15 வயசு ஒரு உடம்பு வந்து ஒரு நம்ம சேரும்போது அது என்ன மாதிரியான ஒரு இன்னல்களுக்கு உள்ளாக இருக்குன்றதை நம்ம அது அந்த காலத்தில் வந்து இது ரியாலிட்டியாக நடந்துட்டு வந்திருக்குது. நம்ம இப்போ எல்லாருக்குமே அது நடந்தது தான். இப்போ உங்கள் பாட்டிக்கு வந்து எத்தனை வயசில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்டால், அவங்க 12-13 வயசில் எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவங்க எவ்வளோ பிரச்சனை வந்து சந்திச்சிருப்பாங்க அப்படின்றத இந்த புக்கு படித்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் வந்து அவங்களோட 3 பேரோட வாழ்க்கை போயின்னு இருக்கு. அவனோட லைஃப் எப்படி இருக்குன்னா, தினசரி அங்கே வந்து குழி தோண்டிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு கூலி அவ்வளோதான் அந்த இடத்துல. அவங்க கூட போகாதடி, அவனை வந்து தெருநாய் மாதிரி மாற்றிடுவாங்க, வெளியில் தெருவில் ஓட விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சாயா சொல்லுவா.
ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிற ஒரு மனைவி அசிங்கப்படுத்தணும்னா எப்படி படுத்துவாங்க அப்படின்னா அவங்கள வந்து அடிக்கிறதும் இப்போ அந்த மாதிரி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. முன்ன மாதிரி இல்லடி, இப்போ வந்து ஆஃபீஸில் வந்து பசங்களும் சேர்ந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஜமுனா சொல்லுவா இதுக்காண்டியே வந்து பெண்களுக்கும் டாய்லெட் வேணும் போல் அப்படின்ற மாதிரி.